ஹபீஸ் திரும்ப வந்து விட்டாரா என்று அந்த புதிய முதலாளியிடம் கேட்டார். புதிய முதலாளி, இன்னும் இல்லை, ஏன் கேட்கிறீர்கள் என்று கேட்டார். ஏனென்றால் அது ஒரு வைரமாகும். நான் எதையாவது ஒன்றை பார்த்தால் அது என்னவாக இருக்கக்கூடும் என்பதை கண்டுபிடித்து விடுவேன் என்றார். அதற்கு அந்த விவசாயியோ, இல்லை, நீரோடையிலிருந்து நான் பொறுக்கி எடுத்து வந்த சாதாரண கல்லுதான் இது என்றார். நான் உங்களுக்கு காட்டுகிறேன், வாருங்கள் என்று. இதுபோன்று பல உள்ளன என்றார் அவர். அவர்கள் இருவரும் சென்று சில மாதிரி கற்களை பொறுக்கி எடுத்து அவற்றை ஆராய்ச்சி செய்ய அனுப்பினர். உண்மையிலேயே அந்த கற்கள் வைரக்கற்கள் தான். அந்த நிலம் முழுவதும் ஏக்கர் ஏக்கராக வைரங்கள் புதைந்துள்ளதை அவர்கள் கண்டுபிடித்தனர். நமது மனப்பாங்கு சரியாக இருந்தால் ஏக்கர் ஏக்கராக படிந்துள்ள வைரங்களின் மேல் நாம் எல்லோரும் நடந்து செல்வதை உணர்வோம். வாய்ப்பு என்பது எப்போதுமே நமது காலடிக்கு கீழே உள்ளது. நாம் இதனை தேடி வேறெங்கும் போக வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாய்ப்பை கண்டுணர்வதே ஆகும்.